அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டியான வண்டி ஃபுல்லாவே பனங்கொட்டை, அதாவது பனை விதைகளை ஏற்றி வச்சிருக்காங்க. அது ஏன் ஏற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இன்னைக்கு நமக்கு இயற்கையா விளையிற பயிர் எதுனா பனை மரம் மட்டும்தான். ஏன்னா அதுல மட்டும்தான் இன்னும் அதுல செயற்கை கருவூட்டல் அந்த மாதிரி எதுவும் வரல. அதுல அதே நேரத்தில் வாழை, தென்னை, முருங்கை இதுல எல்லாத்துலயுமே ஹைபிரிட் வந்துட்டு இந்த பனை மரம் வந்து நமக்கு ஒரு கற்பக தரு அப்படின்னு சொல்றோம். அதுல பனை மரத்துல நமக்கு பதனி கிடைக்குது, நொங்கு கிடைக்குது, பனங்கருப்பட்டி கிடைக்குது, சில்லுக்கருப்பட்டி கிடைக்குது, பனங்கல்கண்டு கிடைக்குது, பனங்கிழங்கு கிடைக்குது, தவுன் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு அருமையான மரம் பனை மரம். அது ரொம்ப ஒரு அருமையான மரம். சரிங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது நண்பர் பிரவீன். இவர் தமிழ்நாடு பால்வளத்துறை திருநெல்வேலி அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிகிறாரு. இவருக்கு ஒரு என்ன அப்படின்னா, இவருக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரபுரம். நம்ம பகுதிகளில் பனை மரத்தோட வளர்ச்சி அதை புதுசாக நடுறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் நாம சாத்தான்குளம் தாலுகா முழுவதுமே ஒரு 10,000 பனை விதைகளை நடணும் அப்படின்னு 2023 வருஷம் சாத்தான்குளம் தாலுகா முழுவதும் 10,000 பனை விதைகளை விதைப்போம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணி அந்த வருஷமே அவர் கிட்டத்தட்ட ஒரு 18,000 பனை விதைகளை விதைச்சிருக்காரு. இப்போ அந்த பனை விதைகள்லாம் நல்லா வளர்ந்து நிற்குது. அதே நேரத்தில் கடந்த 2 வருஷமா ஒரு 80,000 1 லட்சம் பனை விதைகளை அந்த பகுதியில் விதைச்சிட்டு இருக்காரு. அந்த பகுதியில் இருக்கிற தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், தாசில்தார், அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாருமே இந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அரசியல் கட்சியினரும் அந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதுல பிஜேபி, காங்கிரஸ் அந்த மாதிரி எந்த பாகுபாடுமே இல்லாம எல்லாருமே அதுல ஈடுபட்டு இருக்காங்க. அவரு பால்வளத்துறையில வேலை பார்த்துட்டு சனி ஞாயிறுகளில் இந்த பணியை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே அன்றாட பணிகள் அதிகமாகவே இருக்கும். இந்த சமூகத்துக்குன்னு ஒதுக்குற பிரவீனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை நாம இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க பனை மரங்களை நீங்க வெட்டணும் அப்படின்னா அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்கிட்ட நீங்க ஒரு அனுமதி வாங்கணும். உழவன் செயலியில நீங்க அதுக்கு அப்ளை பண்ணணும். நீங்க பனை மரத்தை வெட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றிட்டு போறீங்கன்னா அதுக்கு அனுமதி கடிதம் இருக்கணும்னு ஒரு அருமையான உத்தரவை நம்ம தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க. இது போன்ற பல நல்ல காணொலிகளுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் கோமதி நாயகம் விசு. நன்றி.